ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மழை டயத்தில் அடிக்கடி கரண்ட்டு போயிட்டே இருக்கும். இந்த டைமில் என்னடா டிஃபன் செய்கிறது அப்படின்னு நமக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கும். அதனால் மாவே அரைக்காமல் செய்கிற தோசை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் தோசை. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவா, அதாவது 1 கப் எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கப் ரவா எடுத்துக்கணும். அப்புறம் உப்பு, இது மட்டும் மாவு மேட் பண்ணுறதுக்கு போதும். அதுக்கப்புறம் நமக்கு இப்போது சட்னி அரைக்கிறதுக்கு வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் மட்டும் இருந்தால் போதும். இது ரெண்டத்தையும் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி தாளித்து எடுத்துட்டோன்னா நம்மளோட சட்னி வந்து ரெடி. இந்த சட்னி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இந்த மொறுன்னு இருக்கிற தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாவை வந்து எப்படி மேட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். 1 கப்பு கோதுமாவுக்கு 1/2 கப் ரவா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க போகிறோம். கரைச்ச மாவு தான் இது. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது கரைச்சி வச்சுருக்கிற மாவு. இந்த மாவை வச்சு தான் நான் இப்போ வந்து தோசை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வரும். இங்கே பாருங்கள், அழகாக நமக்கு சுடுறதுக்கும் நல்லா அழகாக வரும். அரிசி மாவு தோசையை விட இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த தோசை நிறைய சட்னி தேவையே இல்லை. இந்த கார சட்னி வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். ஒரு 5-6 தோசை சாப்பிடுவாங்க. பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தோசையும் சட்னியும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை டயத்துக்கு மாவரைக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை பண்ணி நம்ம ஈஸியாக டிஃபன் வந்து செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இந்த தோசையை இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. செகண்ட் சைடு வந்து திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ரவாவும் கோதுமை மாவும் மட்டும்தான். வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணவே கிடையாது. ரவையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி தோசை ரெடி. ஸோ வெரி ஹெல்த்தி அண்டு மொறுப்பான தோசை. முக்கியமாக மாவே அரைக்காமல் ரெடி பண்ணுற தோசை இந்த கோதுமை வித் ரவா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட இந்த சட்னி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட தோசை வித் கார சட்னி ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு கட்டாயமாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.